சம்பவம் பண்ணுறதுல காம்படிஷன் வச்சா நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவோம் போல். ஸோ நான் வந்து 2 மொபைல் கேஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஒன்று வந்து என்னோடய மொபைலுக்கு அண்ட் இன்னொன்று வந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த மொபைல் 2மே எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட்லாம் பண்ணி பிரிண்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடித்து அழகாக ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்தா கஸ்டமருக்கு பண்ண வேண்டிய இமேஜை என் மொபைலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வேறு நடுவில் வந்துட்டு செக்கிங் வேறு பண்ணேன் நான். போட்டு பார்த்துட்டு நம்ம மொபைலுக்கு செட் ஆகலை. அது கண்டிப்பாக அது கஸ்டமரோட கேஸ் தான். நம்ம தான் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிறோம் அப்படின்னு நினச்சேன். நான் அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம மொபைலில் போட்டிருக்க கேஸை கழட்டிட்டு தானே அந்த கேஸ் செட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் அப்படியே செக் பண்ணி பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்டே இருந்தேன், என்னடா இந்த கேஸ் பார்க்குறதுக்கு நம்ம மொபைலோட கேஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வழியாக கடைசியில் கன்ஃபியூஷன் போயிடுச்சு. அவங்களுக்கு திரும்ப நம்ம வந்துட்டு வேறு பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டீல் கேஸு. ஸோ உங்களுக்கு இதை ஆர்டர் பண்ணணுன்னா நம்மளை வந்து வாட்ஸ்அப் மூலயமா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் Xiaomi 14 யூசர்ஸ் யாராச்சும் ஓகே கண்மணி ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு இந்த கேஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நம்ம வந்து ஸ்லாஷ் ரேட்டில் இதை கொடுத்துடலாம்.